Hello friends, இன்னைக்கு நம்ம tasty and fluffy-ஆன marshmallow எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் சிம்பிளான ingredients வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணானே please subscribe பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்க bell icon-ஐ touch பண்ணி all option கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல வந்து ஒரு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார்ல வந்து கொஞ்சம் கூட ஈரமே இருக்க கூடாது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி இது நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன கட்டி கூட இல்லாத மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம மார்ஷ்மெல்லோவுக்கு மேலே அப்படி டஸ்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ வந்து இதில் எந்த கட்டி உள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பவுல் வச்சுட்டு அது மேலே ஒரு ஃபில்டர் வச்சு இதை வந்து அப்படியே சீவ் பண்ணி, அதாவது சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட நறுநறுனே இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது, இந்த மாதிரி வரணும். அப்புறமா ஒரு 1/4 லெமன், 2 டேபிள்ஸ்பூன் ஜெலட்டின். நீங்கள் உங்ககிட்ட இருக்க எந்த ஜெலட்டின் வேணால் எடுத்துக்கலாம். ஜெலட்டினுக்கு பதிலாக அகர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி இதெல்லாம் தான் தேவைப்படும். 1/4 கப் இன்னொரு 1/4 கப் தண்ணியும் தேவைப்படும். ஸோ டோட்டலாக 1/2 கப் தண்ணி. இப்போ ஒரு டின் இல்லைனா பாத்திரம் எடுத்துகிட்டு அதை வந்து ஆயில் இல்லைனா பட்டர் ரெண்டில் ஏதாவது ஒன்று நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க, எல்லா சைட்ஸும் படுற மாதிரி. இப்போ அதுக்கு மேலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ஐசிங் சுகரை வந்து அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. எல்லா சைட்ஸும் கவர் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 1/4 கப் ஹாட் வாட்டரில் இந்த 2 டேபிள்ஸ்பூன் ஜெலட்டினை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் டோட்டல் மொத்தமாக வந்து 1/2 கப் தண்ணி தேவைப்படும்னு. ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம், இது ஒரு 1/4 கப். இப்போ வந்து ஒரு பேன் இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கரையிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சைட்லலாம் அந்த சுகர் வந்து அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அது கூடயே கொஞ்சம் ஒரு 1/4 லெமனோட ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கணும். சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்படி பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இதை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வந்த உடனே டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் இல்லைனா ஸ்டீல் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜெலட்டின் மிக்சரையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சுகர் மிக்சரையும் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு அப்படியே பீட் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஒயர் விஸ்க் இருக்கு இல்லையா, அதை வச்சு பீட் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் ஆறி வரும்போது நம்ம வந்து மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு ஸோ மிக்சியில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு கரெக்டாக 3 மினிட்ஸ் மட்டும்தான் ஆச்சு. 3 மினிட்ஸ்குள்ளேயே நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு திக் அண்ட் ஃப்ளஃபியாக வரணும். பாருங்கள், இப்படி போட்டால் இப்படி விழுகுது பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க மோல்டு, அதாவது அந்த பாத்திரத்தில் இதை வந்து அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நான் வந்து கலர் பண்ண போகிறேன். ஸோ க்ரீன் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து எனக்கு க்ரீன் கலர் வரும். ஸோ டபுள் கலர் தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பிங்க் கலர், ப்ளூ கலர் அது மாதிரி கூட பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படியே ஒயிட்டாக கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே செட் பண்ணிடுங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்க கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. ரூம் டெம்பரேச்சர்லேயே இப்போ இதை 1 ஹவர் அப்படியே செட் பண்ணி எடுத்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு 1 ஹவரில் இது வந்து செட் ஆகலை அப்படின்னா இன்னொரு ஹவர் விட்டு பாருங்கள். எப்படி இருந்தாலும் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே செட் ஆகிடும். அப்புறம் வந்து மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஐசிங் சுகரை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம் டின்லேருந்து.
இது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ சைட்லலாம் அப்படியே லைட்டாக இப்படி எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், கையிலேயே நான் எடுத்துட்டேன். இப்போ எல்லா சைட்ஸ்லேயும் ஐசிங் சுகர் டஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ வந்து நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ வந்து ஒரு நைஃப் யூஸ் பண்ணி இதை வந்து பீஸ் போட்டுடலாம். நம்ம கட் பண்ணும்போது அந்த கத்தியில் வந்து இது ஒட்டிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐசிங் சுகர் தூவி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி ஒட்டுதுன்னு. ஸோ கொஞ்சம் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக பீஸ் போட்டு எடுத்துட்டேன். எனக்கு 4x4 டோட்டலி 16 பீசஸ் கிடச்சிருக்கு. இப்போ எதுவுமே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஐசிங் சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இந்த யம்மியான மார்ஷ்மெல்லோ ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல வீடியோஸ்லாம் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் லிங்க் தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். பை.